வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்த்தோம்னா அது ஏறறத பத்தி கேட்டிருந்தீங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கிறது முதலீட்டாளர்களுடைய கேள்விக்கு பதில சொல்றோம். ஸோ நார்மலா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஒரு ஒரு வாலட்டிலிட்டியை மெஷர் பண்ணக்கூடியதாக, அதாவது ஃபியர் அண்ட் கிரீடனுடைய பேலன்ஸ் பண்ணி மெஷர் பண்ணக்கூடியதாக நம்ம அதை எடுத்துக்கலாம். நிஃப்டி பார்த்தோம்னா கடந்த ஒரு 30 நாட்களாக பார்த்தோம்னா ஒரு 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 ஃபியர் அப்படியே கவ்விட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் அதனால ஒரு அன்சர்டனிட்டியை கொடுத்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் ஆஃப்டர் சம் டைம் இந்த வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் என்னாச்சு, ஒரு கிரேட்டர் எக்ஸ்பெக்ட் வாலட்டிலிட்டியை வர்றதுக்கு ஒரு காஷன் ஃபியர் இன் த மார்க்கெட் அப்படின்னு கொடுக்குது. எப்போ கொடுக்குது? வாலட்டிலிட்டி எபோவ் 15 or 16 போகும்பொழுது. ஸோ பட் லோவர் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் இருந்ததுன்னா அது ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் அமங் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். கரண்டா பார்த்தோம்னா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பிட்வீன் 10 to 11 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு குவைட் லோ அப்படின்னே சொல்லலாம் ஹிஸ்டாரிக்கலா. பட் இருந்தாலும் ஃபாலன் அரௌண்ட் 25% இயர் டு டேட் பார்க்க முடியுது. ஸோ அதனால மார்க்கெட்டினுடைய வாலட்டிலிட்டி இது மாதிரி இருக்கும் பொழுது இம்ப்ரூவிங் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதனால லோ வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்ங்கிறது ரிஸ்க் அவர்ஸ் இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு 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 கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது எப்படி சொல்லலாம்னாக்க ஒரு எனி அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் இப்போ வந்தது இல்லையா, ஆர் ஷாக், அது ட்ரிகர் ஷார்ப்பாக சந்தைகள் இருக்கக்கூடும் என்று சொல்லலாம். இப்போ குளோபல் கன்சர்ன்ல பார்த்தோம்னா H1B விசா அது உடனே நம்ம ஒரு ஷார்ப் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதன் பிறகு என்ன யூஎஸ் ட்ரேடு ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு பிளஸ் யூஎஸ் சைனா டாரிஃப் ஓகே, தென் யூஎஸ் இந்தியா டாரிஃப், இதை மாதிரி சில விஷயங்கள்னால மார்க்கெட்டில் ஒரு ரியாக்ஷன்ஸை கொடுக்கக்கூடும். மேலும் இந்த டாரிஃப் ஆன் ஃபார்மாசூட்டிகல்ஸ் 100% சொன்ன உடனே ஃபார்மாலாம் விழுந்தது இல்லையா. ஸோ தட் இஸ் த ஃபியர் இன் காஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இந்த ஜியோ பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அதுவும் இதில் ஒரு முக்கிய ஒரு பங்கை வகிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால இண்டெக்ஸை பொறுத்தவரையிலையும் ஒரு நோட்டபிள் சர்ஜ் வரும்பொழுது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் ஒரு பெரிய பங்கை வகிக்கிறது என்று சொல்லலாம். ஸோ அதனால இதை பற்றி ஃபர்தரா அப்டேட் பண்ணும் பொழுது ஸ்டே டியூன் வித் அஸ். நன்றி, வணக்கம்.